Let's go. ஹலோ விஐபிஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு என்எஃப்ஓ. என்எஃப்ஓங்கிறது நியூ ஃபண்ட் ஆஃபர். அதாவது ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது நியூ ஃபண்ட் ஆஃபர். அது என்ஏவி வந்து நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த என்ஏவி வந்து யூனிட்டு 10 ரூபா அப்படிங்கிற ரேட்டுக்கு கொடுப்பாங்க. இந்த ஃப்ராங்க்லின் இந்தியா மல்டி கேப் ஃபண்டு இப்போ எப்போ லான்ச் ஆகிருக்கு அப்படின்னாக்க ஜூலை 8லேருந்து இது எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா 22 ஜூலை, வர 22 ஜூலையோட இந்த என்எஃப்ஓ க்ளோஸ் ஆகுது. இதோட ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஃப்ராங்க்லின் இந்தியா மல்டி கேப் ஃபண்டோட ரிஸ்கோமீட்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெரி ஹை ரிஸ்க். இந்த ப்ராடக்ட் லேபிள் இதுதான். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா, இவங்க எப்படி இந்த ஃப்ராங்க்லின் இந்தியா மல்டி கேப் ஃபண்டு இது எப்படி டிவர்சிஃபை ஆகிருக்கு அப்படின்னாக்க, லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். அதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்லுவாங்கள்ல, கண்ணா லட்டு திங்க ஆசையா, 300 லட்டு வேணுமா அப்படின்னு கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி இந்த இதில் 3 ஃபண்டையுமே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது லார்ஜ் கேப்புங்கிறது என்ன அப்படின்னாக்கா 1 to 100 வரைக்கும் உள்ள ஃபண்ட்ஸு, 101லேருந்து 250 வரைக்கும் உள்ள ஃபண்ட்ஸுக்கு பேர் மிட் கேப்பு, 251லேருந்து மேலே இருக்கிற ஃபண்ட்ஸுக்கு பேர் ஸ்மால் கேப்பு. இவங்க எப்படி அதை டிவர்சிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, 25% லார்ஜ் கேப், 25% ஸ்மால் கேப், 25 மிட் கேப், 3த்துலேயும் டிவர்சிஃபை பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் உள்ள 25 அவங்க டெப்ட் ஃபண்டோ ஈக்விட்டி ஃபண்ட்லேயோ வச்சுட்டு அவங்க அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அந்த மார்க்கெட் கேப்பை ஃபில் பண்ணிப்பாங்க. இந்த ஃபண்டு எல்லாம் ரொம்ப மிக்சடாக இருக்கிறதுனால ரொம்ப கன்சர்வேட்டிவாகவும் இருக்கும், அதே சமயம் க்ரோத்தாகவும் இருக்கும். இந்த ஸ்கீமுக்கு அவங்க என்ன நேம் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்கேல் அப் பவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்கேல்னா ஸ்ட்ரென்தன் கோர் ஸ்ட்ராட்டஜி, எஸ்ஸுக்கு, சி கன்சிஸ்டன்ட் மார்க்கெட் கேப் கவரேஜ், ஏ அலோகேஷன் எஃபிஷியன்சி, எல் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன், இ என்ஹான்ஸ் டிவர்சிஃபிகேஷன். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லார்ஜ் கேப் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தனாகவும் இருக்கும். 3 ஃபண்ட்லேயும் பிரித்து போட்டிருக்கிறதுனால அலோகேஷனும் டிவர்சிஃபிகேஷனும் இருக்கும். லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது 3த்தையுமே பிரித்து போட்டிருக்காங்க. இந்த ஃபண்டில் இன்னொரு ஒரு பெஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா, இது வெறும் க்ரோத் ஃபண்ட் மட்டும் கிடையாது, க்ரோத்து ப்ளஸ் வேல்யூ ஃபண்டு. அதாவது வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்து அந்த ஓவர் வேல்யூவா அண்டர் வேல்யூவா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேல்யூ கால்குலேட் பண்ணியும் அந்த வேல்யூவை கேப்சர் பண்ணுறது, க்ரோத்து ப்ளஸ் வேல்யூ ரெண்டுமே கேப்சர் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமோட ஹைலைட்டே. லார்ஜு, மிட்டு, ஸ்மால் கேப்பு 3மே பேலன்ஸ்டாக இருக்கும் இந்த ஃபண்டில். இதை தவிர அவங்க க்ரோத்து ப்ளஸ் வேல்யூ அப்ரோச்சாகவும் இந்த ஃபண்டை டீல் பண்ணுறாங்க. ஒரு டீ அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரும்ல, சுவை, திடம், நிறம் 3மே இருக்குது அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி தாங்க இந்த ஃபண்டு. இது என்னுடைய எக்ஸாம்பிள். ஃப்ராங்க்லின்லேயே அவங்க ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. அது என்னன்னாக்கா, இப்போ நம்ம ஒரு மாலுக்கு போகிறோம். ஏன் மாலுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா, மாலில் என்னெல்லாம் இருக்கும், பசங்க ப்ளே பண்ணுறதுக்கு ப்ளே கிரவுண்டு, அதே சமயம் டீனேஜர்ஸ்க்கு கஃபே, அதே சமயம் பெரியவங்களுக்கு ஷாப் அட் ஒன் பிளேஸ். இந்த 3 இருக்கிறதுனால தான் நம்ம மாலுக்கு போகிறோம். அதே மாதிரி இந்த ஃப்ராங்க்லின் இந்த ஃபண்டில் லார்ஜ் மிட் கேப், ஸ்மால் கேப் இது 3மே இருக்குது. அடிஷ்னலாக க்ரோத்து அண்டு வேல்யூ அப்ரோச்சும் இருக்குது அப்படின்ட்டு அவங்க ப்ரெசன்டேஷனில் சொல்கிறாங்க. இந்த ஃபண்டை நிர்வகிக்கிறவங்க யார் அப்படின்னாக்கா, ஃபண்ட் மேனேஜர் ஜானகிராமன், கிரண் செபஸ்டியன், அகில் கலூரி, சந்தீப் மானம். இவங்க தான் இந்த ஃபண்டுக்கு ஃபண்ட் மேனேஜர்ஸு. இந்த ஃபண்டு வந்து ஒரு மல்டி கேப் டிவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்டு. லான்ச்சிங் டேட் 8 ஜூலை. டைப் ஆஃப் த ஸ்கீம் வந்து இது ஓப்பன் எண்டட் ஸ்கீமு. இது வந்து க்ளோஸ் எண்டட் ஸ்கீம் கிடையாது. ஓப்பன் எண்டட் க்ளோஸ் எண்டட் ஸ்கீம்லாம் பின்னாடியே டீட்டெயிலாக பார்ப்போம் ஃப்யூச்சரில். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் வந்து பிளெண்டிங் ஆஃப் க்ரோத் அண்ட் வேல்யூ. இந்த ஃபண்டோடைய மினிமம் அமௌண்ட் எவ்வளோனாக்கா, ஃப்ரெஷ் பர்ச்சேஸ் 5,000, அடிஷ்னல் பர்ச்சேஸ் 1,000. எஸ்ஐபி இது வந்து லம்சம் அமௌண்ட்டுக்கு மினிமம் அமௌண்ட்டு. இப்போ மந்த்லியாக கட்டணும், எஸ்ஐபியாக ஸ்டார்ட் பண்ணால் மினிமம் 500 சொல்லியிருக்காங்க. இதோட எக்ஸிட் லோடு வந்து 1%. அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1% எக்ஸிட் லோடு. நியர் கழிச்சு க்ளோஸ் பண்ணாக்கா இதுக்கு எக்ஸிட் லோட் கிடையாது. இது தமிழில் புரியறதுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, எஸ்ஐபி ஆர்டிக்கான டிஃப்ரென்சஸும் 1500 போட்டால் 1 crore அச்சீவ் ஆகுது வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் வேணும் அப்படின்னாக்க இதில் கான்டாக்டில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.